மத்த நாட்கள் மாரி இருக்காதுங்க. இப்போது சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. மிகப்பெரிய மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. உங்களுக்கு அன்புக்குரிய காதலர் ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை போறதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 21ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 5ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க, கரிநாள் கூட. இன்றைய தினம் சிவ வழிபாடு நீங்கள் செய்யலாம். மாலை நேரத்தில் சிவ வழிபாட்டில் கலந்து கொண்டு இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை நீக்கிக் கொள்ள உகந்த நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்களோடு இணைந்து காணப்படுவது ஒரு பெரிய யோகமான அமைப்புங்க. குரு சந்திரன் பார்வையானது நல்ல நன்மைகளை தரும். மேலும் ராசியையும் 5ஆம் இடத்தையும் இன்றைய தினம் குரு பகவான் பார்த்து கொண்டுள்ளார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு இறை வழிபாடுகள் மூலமாக அதிகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருப்புங்க. இந்த தினம் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. உங்கள் தொழில் எல்லாமே டல்லாக இருந்த தொழில் கூட இப்பொழுது சூப்பராக நடைபெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழிலில் இருந்து வந்திருந்த தடைக்கற்கள் எல்லாம் அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. நல்ல முன்னேற்றங்கள் உங்களது தொழிலில் கட்டாயமாக காணப்படும். டல்னஸ் எல்லாம் போய் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இப்பொழுது திருமண முயற்சிகளுக்கு உகந்த நாள் என்பதால் திருமண முயற்சிகளை தாராளமாக முடுக்கிவிடுங்கள். விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கட்டிமணி சத்தம் கேட்பது உறுதிங்க. சில பிரபலமான விஐபிகள் இன்று தினம் சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களது பிரச்சனைகள் சிலவற்றிற்கு நீங்கள் நிரந்தர தீர்வு காண முடியும். உடல் ஆரோக்கியத்தை இன்று தினம் கவனித்து நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். பெரிய திட்டம் மற்றும் ஐடியாக்களுடன் சில பேர் இன்னைக்கு உங்களை சந்திப்பாங்க. உங்க கவனம் அவர்கள் மூலமாக புதிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு யோகம் இன்று தினம் இருக்குங்க. முதலீடுகள் செய்யறதுக்கு முன்னாடி தகுந்த சாதக பாதக நிலைகளை ஆராய்ந்து இன்றைய தினம் கண்டிப்பாக அதன் பின்னணி மற்றும் நம்பகத்தன்மையை சரிபார்த்து கொண்டு முதலீடு செய்வது அவசியம். எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. இன்றைய தினம் எந்தெந்த விஷயங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அந்த விஷயங்களை ஈடுபடுவது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் சந்தோஷத்தை அதிகரித்து கொள்ள எந்த தடையும் இல்லாமல் மிகச்சிறப்பாக நிறைவேறுங்க. எனவே உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யுங்கள். மற்றவர்களின் விஷயங்களிலிருந்து நீங்கள் மூக்க நுழைக்காமல் கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்கிறது நல்லது நண்பர்களே. உங்களது மனம் கவர்ந்த உங்களது அன்புக்குரிய காதலரிடம் இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களது அன்புக்குரியவருடன் சேர்ந்து காதல் கடலில் மூழ்கி முத்தெடுத்து காதலின் உச்சத்தை அடையக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க. காதல் வாழ்க்கை அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கும். திருமண முயற்சிகளும் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எனவே கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் கிரியேட்டிவான உங்களுடைய திறமை நிறைய பாராட்டுகளை பெற்றுத்தரும். இன்னைக்கு கிரியேட்டிவாக நிறைய விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். ஸோ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. நேரத்தை அதில் அதிகமாக செலவிடுங்கள். நிறைய பாராட்டுகள், எதிர்பாராத வெகுமதிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது இல்லத்தில் சில திருமண சடங்குகள் அல்லது வேறு ஏதாவது சடங்குகள், ஹோமங்கள், புனித நிகழ்ச்சிகள் இன்னைக்கு உங்கள் வீட்டில் நடத்தக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு. உங்களது வாழ்க்கை துணை மிக தித்திப்பாக தேனை விட இனிமையானவர் என்று நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை அமையும். எனவே மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. பெரிய விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் மிகவும் ஈஸியாக எதிர்கொள்ளக்கூடிய யோகத்தை பெறணும் அப்படின்னா சிவ வழிபாடு இன்றைய தினம் நீங்கள் செய்யலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை சிவன் வழிபாடு பிரதோஷம் சேர்ந்து வந்துள்ளது. எனவே இன்றைய தினம் மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று தரிசனம் பாருங்கள். இந்த தமிழ் மாத கார்த்திகை மாதம் முழுவதுமே திங்கட்கிழமை ஆனால் நீங்கள் எப்போயுமே சிவன் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் ஆன் டைமில் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே
நமது கடன்புடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பெனிஃபிட் பெறுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக நீங்கள் அமைச்சு தர முடியுங்க. இன்றைய தினம் பண வரவுகள் உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாக அமையுங்க. வீட்டுக்கு தேவையான சில விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி அதன் மூலமாக நீங்களும் மகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலைகளை உங்களால் உருவாக்க முடியும். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்திருந்த பகைமை நிலைமை மாறி நட்புறவு பெறக்கூடிய யோகம் இருக்கு. எனவே இன்றைய தினம் உங்களது உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரிடம் நீங்கள் சிறப்பாக பகைமை உணர்வு இல்லாமல் உங்களது உறவை மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க. சகோதரர்கள் இன்றைய தினம் ஒற்றுமையாக இருப்பாங்க. உடன் பிறந்தவர்கள் இன்றைய தினம் உங்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை தரும். உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல, உங்களது நெருக்கமானவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருமே இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்குங்க. இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் இரண்டையும் இன்றைய தினம் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே லக்கியஸ்ட் கலர் அமையும். மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கடகராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது, யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் வரும். எனவே கிடைக்கும் வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரியவர்களின் ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள். உயர்கல்வி தொடர்பான குழப்பங்கள் மாணவர்களுக்கு நீங்க பெறுவீர்கள். எனவே உங்களது உதவிகள் செய்யறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. அதை கேட்டு பெற்றுக்கொண்டு உங்களது அனைத்து காரியங்களும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க. யோகமான தினமாக அமைந்துள்ளது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்று தினம் நீங்கள் நினைச்ச காரியங்கள், அதிலும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் இப்போது சிறப்பாக கைகூடும். திருமணம் மற்றும் இதர சுபகாரிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொண்டீங்க அப்படின்னா மற்ற நாட்களைப் போல் இல்லாமல் இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வாகன பயணங்கள் மூலமாக லாபகரமான சூழ்நிலையும் நல்ல அனுபவம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பயணங்களை தவிர்த்துவிட வேண்டாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உயர்வு நிறைந்த மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் காத்திருக்கு. எனவே மருத்துவம் சார்ந்த துறையில் யார் யார் இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோ பார்த்து அப்படியே போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்குங்க. மேலும் எங்களுக்கு என்கரேஜ் தரணும்னு நினச்சிங்கன்னா நமது கடன்புடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள். இதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் ஆன் டைமில் தினசரி ராசி பலன்கள் குறித்த நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க. மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது சேனலில் நீங்கள் இது வரைக்கும் உங்கள் கருத்துக்களை பதிவிடாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுது. கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களும் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.